வணக்கம். நெருப்பு தமிழர். இந்த உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி, ஒரு இனத்திற்கான ஒரு அரசியல் கட்சி, ஒரு கொள்கை கோட்பாட்டிற்கான ஒரு அரசியல் கட்சி, அந்த கொள்கை கோட்பாடை முன்னுதாரணமாக கொண்டு தேசிய தலைவனை கொள்கை தலைவனாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி இந்த உலகத்தில் இராணுவ புரட்சி கொண்ட ஒரு கட்சி அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். புலிகளினுடைய இராணுவத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை கையில் எடுத்து இன்றைக்கு மே 18 என்கின்ற ஒன்றை இன எழுச்சி மிகப்பெரிய ஒரு மாநாடாக இன்றைக்கு கோவையில் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைய தலைமுறைகளும் இன்றைக்கு இங்கே வந்து ஒன்று கூடி தங்களினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட இந்த உலகத்தில் என்னையா சாதனை வேண்டும்? இதுதான் அந்த சாதனை. நடிகர்களுக்காக மட்டுமே கூடுவோம் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தகர்த்து இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மகத்தான வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியில் நாம் ஒவ்வொருவரும் பயணிக்கின்றோம் என்று சொல்வதில் தலைவணங்கி பெருமை அடைகின்றேன்.